الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நோன்பு 23வது ராவ், சில நேரம் லைலத்துல் கத்ராகவும் இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தேடி அதை அடைந்தவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அந்த லைலத்துல் கத்ருடைய ஒத்தைப்படை இரவுகளில் அல்லாஹ் அதை வைத்திருக்கின்றான். 21ஆம் ராவ் சென்று 23வது ராவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பதாக இருந்தால் அவனும் அவனுடைய குடும்பத்தார்களும் மூமீன்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்குத்தான் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். ஒரு ஆண், ஒரு கணவன் மார்க்கம் உள்ளவனாக இருந்து மனைவி மார்க்கம் இல்லாதவளாக இருந்தாலும் வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷத்தை தரமாட்டான். அல்லது மனைவியிடம் மார்க்கம் இருக்கிறது, கணவனிடம் மார்க்கம் கிடையாது, அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமுள்ள ஆண்களுக்கு உபதேசம் செய்தார்கள். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் கல்யாணம் முடிக்கப்படுவாள் 4 நோக்கத்துக்காக வேண்டி. ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்புவார் 4 நோக்கத்துக்காக வேண்டி. ஒன்று லிமாலிஹா, அவரிடம் இருக்கும் பணத்துக்காக வேண்டி விரும்புவார். சில சமயம் செல்வந்த பெண்ணை கல்யாணம் முடிப்பார், ஏனென்றால் அவர் பணக்காரனாக மாற வேண்டும். இரண்டாவது வலி ஜமாலிஹா, அழகான பெண்ணை தேடி போவார். ஏன்? நான் அழகான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். மூன்றாவது அவருடைய குடும்பம், பெரிய குடும்பத்துடைய பெண்ணை தேடி போவார். பெரிய குடும்பத்தில் நான் கல்யாணம் முடித்தேன் என்று சொல்வதற்காக. நாலாவது நபி அவர்கள் சொன்னார்கள் வலிதீனிஹா, மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை தேடி போவார். ஏன்? நான் உலகத்திலும் சந்தோஷமாக வாழ வேண்டும், மௌத்துக்கு பிறகும் சந்தோஷமாக வாழ வேண்டும். நபி அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் தரிபத் யதாக்க, உண்ட கையில மண் உலட்டும்,
ஃபப்ஃபர் பிதாத்தித்தீன். நீ எங்கேயாவது செலக்ட் பண்றதாக இருந்தால் மார்க்கமுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். உண்ட மூளைக்கு பட்ட மாதிரி மார்க்கமில்லாத மற்ற மூனையும் தேர்ந்தெடுப்பா என்றால் நீ மண்ணா பெய்த்தா என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 2 பார்வை இருக்கிறது. கண்ணுடைய பார்வை, அகப்பார்வை. நமக்கு இருப்பது கண்ணுடைய பார்வை மாத்திரம்தான். வெளிப்பார்வைக்கு தெரியும் அழகு, வெளிப்பார்வைக்கு தெரியும் பணம், வெளிப்பார்வைக்கு தெரியும் பெரிய குடும்பம், அகப்பார்வைக்கு மாத்திரம்தான் தெரியும் மார்க்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சரி மார்க்கம் இல்லாத பெண்ணைத்தான் முடிச்சிட்டோம், இப்ப என்ன செய்ய? மாத்தேலாத வாகனமா அது மாத்தி மாத்தி இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். மார்க்கத்துடைய சூழலில் பெண்களை வளர்க்க வேண்டும். அடிக்கடி அல்லாஹுவை பத்தி, ரசூலை பத்தி, மார்க்கத்தை பத்தி பேச வேண்டும். உலகத்தில் வந்த சஹாபியாத்துகள், அவுலியாக்கள் யாரும் மார்க்கத்தோடு பிறக்கவில்லை. பிறந்ததற்கு பிறகுதான் மார்க்கம் அவர்களிடம் சென்றது, மார்க்கத்தை படித்தார்கள். உலகத்தில் பெரும் மார்க்கமுள்ள பெண்களாக மாறினார். சகோதரர்களே, இது குர்ஆனுடைய சுருக்கம். இது சந்தோஷம் தேவையா? வாழ்க்கையில் நிம்மதி தேவையா? மார்க்கமுள்ளவர்களாக பெண்ணும் மாற வேண்டும், ஆணும் மாற வேண்டும். வேற எதாலையும் சந்தோஷம் இல்லை, வேற எதாலையும் சந்தோஷம் இல்ல. பணத்தால சந்தோஷம் இல்ல, ஆட்சியால சந்தோஷம் இல்ல, அரசியலால சந்தோஷம் அல்ல, அழகால சந்தோஷம் இல்ல. அப்படி யாராவது சந்தோஷம் இருக்குது என்றா குர்ஆன் பொய் சொல்லுதுன்னு அர்த்தம். குர்ஆன் பொய் சொல்லுது. நீங்க சொல்றீங்க பணத்தாலதான் சந்தோஷம் அப்படின்னா குர்ஆன் பொய் சொல்லுதுன்னு அர்த்தம். குர்ஆன் பொய் சொல்லுமா? நாங்க பொய் சொல்லுவோமா? குர்ஆன் பொய் சொல்லாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் நமது முன்னோர்கள் பெண்களை முக்கியமாக மார்க்கம் உள்ளவர்களாக மாற்றினார். ஏன்? பெண்களால்தான் அடுத்த ஒரு ஜெனரேஷன் உருவாகுது. பெண்கள் தான் வயிற்றில் பிள்ளையை சுமக்கக்கூடியவர்கள். பெண்களிடம் மார்க்கம் இல்லை என்றா, தாயிடம் மார்க்கம் இல்லை என்றால் பிள்ளைகளிடம் மார்க்கம் வராது. தகப்ப நல்ல பிள்ளையை வளர்ப்பது தாய். பிள்ளையை வளர்ப்பது ஒரு பெண். அந்த பெண் எவ்வாறு பிள்ளையை வளர்ப்பாளோ அப்படித்தான் பிள்ளை வரும். சொல்லுவாங்க, அதிகமான உலமாக்கள் பயான்கள்ல சொல்லுவாங்க, ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி காஃபிர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி வளர்த்த பிள்ளையும் காஃபிர். ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி காஃபிர், வாஹிலா. அல்லாஹ் குர்ஆனில் ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. 2 நபிமார்களுடைய மனைவிமார் காபிர்கள். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த பிள்ளை காபிரா தான் போனார். ஏன்? யார் பிள்ளைய வளர்க்கிறது? உம்மாவா அப்பாவா? உம்மா தான் பிள்ளைய வளர்க்கிறது. உம்மா தான் பிள்ளைய வளர்க்கிறது. மோசமானவளுடைய பாலை குடித்த பிள்ளை அது மாதிரித்தான் வளரும். நல்லவளுடைய பாலை குடித்த பிள்ளை சொல்லுவாங்க, அந்த காலத்து அரபியல்
ஒரு நல்ல ஒரு கெட்டிக்காரனை பார்த்து சொல்லுவாங்க, இவர் நல்லா பால் குடிச்சிருக்க, நல்ல உம்மா கிட்ட பால் குடிச்சிருக்கிறார். அதனாலதான் அந்த காலங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுக்கிறதுக்கு தாயிஃபுக்கு அனுப்பினான், கிராமங்கள்ல உள்ள பெண்களிடம். இதுக்கு மாத்தமா ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தது யாரு? ஹாஜர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜர். ஹாஜர் வளர்த்த பிள்ளை எப்படி ஆயிடுச்சு? வழிபடக்கூடிய நல்ல பிள்ளையா மாறிச்சு. இன்றைக்கு எல்லாரும் யோசிக்கிற பிள்ளை செல்லுக்கான் இல்லையே, பிள்ளை பாருங்க மோசமா போறான், கனடால பிள்ளை வளர்க்க இயலாதே. நீங்க பிள்ளைய வளர்க்க முந்தி கூட கொஞ்சாதிய வளருங்க. முதல் பேசிக்க விட்டுட்டு சும்மா தடமாற தேவையில்லை. மெயின் சுவிட்சை வச்சு போட்டு கரண்ட் இல்லையே, லைட் வேலை செய்து இல்லையே, நாங்க ஓரத்தை தான் பார்க்கிறோம். மெயின் சுவிட்சை பார்த்தா சார் அங்கதான் பிரச்சனை இருக்குது. எங்கட பொஞ்சாதி மாற மனைவிய அழகா மார்க்கமா வளர்த்தமா எங்கட புள்ள ஆட்டோமேட்டிக்கா அழகாவும். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனோடு இருக்கல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை கண்டதே 3 அல்லது 4 தடவை தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை புள்ள பிறந்தத்தோட அப்படியே கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டி வந்து மக்கால விட்டுட்டு போயிட்டாங்க. புள்ளே ஹாஜரையும் புள்ளேயும் எங்க வந்தாங்கண்டா சொல்றாங்க உலமாக்கள், இந்தியா வரைக்கும் அல்லாஹ் அனுப்பினானாம் தாவத்துக்கா. போங்க இந்தியா வரைக்கும். கொஞ்ச நாளை போறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என் மகனை பார்க்கணும், என் மகனை பார்க்கணும். இப்ப மகனை பார்க்கணும்டா எத்தனை வருஷத்துக்கு போறோம்? மகனை பார்க்க போறாங்க 8-10 வருஷத்துக்கு போறோம். அல்லாஹ் சொன்னா பாருங்க அப்படின்னு. போங்க பார்க்க. நான் எதை சொல்ல வாரேன்னா, பிள்ளைய வளர்க்கிற உம்மாவா வாப்பாவா? இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா கிட்ட வரக்குள்ள கனவு ஒன்று பார்க்கிறார். ஏன்னா நபிமார்களுடைய கனவு உண்மை. கனவு ஒன்று பார்த்தாங்க மகன் அறுக்கிற மாதிரி. எப்படி இருக்கும்? அடே எத்தனை வருஷத்துக்கு போறோம், மகனை பார்க்க போறது, மனைவிய பார்க்க போறது, அறுக்கிற மாதிரி கனவு கண்டா அறுக்கத்தான் ஓடும். சரி, இப்ப மகன்கிட்ட கேட்போம் என்னென்றாலும். மகனை வச்சு இப்ப போய் சேர்ந்துட்டாங்க. இறக்கம் உள்ள மகன். மகனை பார்த்து கேட்டாங்க, யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா. அருமை மகனே, உன்னை அறுக்கிற மாதிரி கனவு ஒன்று கண்டன். ஒன்று ஐடியா இருந்து நூ அலைஹிஸ்ஸலாத்துற மகன் என்ன சொல்லுவார்? நூ அலைஹிஸ்ஸலாத்துற மகன், நூ அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏற சொன்னாங்க. அருமை மகனே, மகனோட இறக்கம் இருக்குன்னா காஃபிரா இருந்தார். யா புனைய ரக்கம் மஅனா, ஏறு மகன்டா. அவன் சொன்னா சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, அந்த மலையில ஏறி நான் பார்த்துக்கோ, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க வாப்பாக்கு சொன்ன. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன புள்ள. இப்ப கேட்கிறான், வாப்பா இருக்கல எவ்வளவு நாளும், ஆனா வளர்த்தது யாரு? யார் வளர்த்தது சொல்லுங்க? ஹாஜர். ஹாஜரா இல்ல ஹாஜர். ஹாஜர் வளர்த்த புள்ள அழகா வளர்க்கிறாங்க மார்க்கத்தோட. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மகனே உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? உடனே பதில், யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். பாப்பா நீ கண்டத்தை செய்யுங்க, நான் பொறுமையா இருப்பேன். எப்படி? ஒரு பதில் தான், ஒரு பதில் தான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து உள்ளம் குளிஞ்சிச்சு. இப்படி மகன் கிடைக்குமா? வளர்க்கல மகன். இந்தியா வரைக்கும் வந்த தாவத்துக்கு மகனை கூட்டிட்டு போனாங்க. முஸ்தலிஃபால வச்சு எல்லாரும் தெரியும், ஹஜ்ஜில கழுத்தை அறுத்தா அல்லாஹ் அறுக்க உடல்ல செக் பண்ணின அல்லாஹ். உடனே சொர்க்கத்தில் ஒரு ஆடு, உடனே நபியே உங்களை செக் பண்ணினோம், இந்த ஆட்டை அருங்க. சொர்க்க ஆடு அறுத்தாங்க. சரி, திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
மகனை விட்டுட்டு போயிட்டாங்க. பார்த்தாச்சு தானே மகனை. இப்ப வளர்க்கிறாங்க ஹாஜர் வளர்த்து என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஒரு இடத்துல ஜுர்ஹும் என்ற கோத்திரத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்தது பிறகு ஹாஜர் மௌத்தாயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரிய ஆனா மனைவி மௌத்தானதெல்லாம். இவர் தாவத்துக்கு போய்த்தார் வெளியே. சில ரிவாயத்துல பலஸ்தீனு போயிட்டார். மக்கால் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் போகணும், வரப்பு ஒரு மாசம். மகனை பார்க்க வாராங்க. திரும்ப அல்லாஹ் கிட்ட துஆ செய்ய, அல்லாஹ் மகனை பார்க்கணும் யா அல்லாஹ். சரி போங்க. ரெண்டாவது தரம் வாராங்க மகனை பார்க்க. அப்ப யார் வளர்த்த பிள்ளை? ஒரு நாளும் வளர்க்கிறாங்க ஹாஜர், வளர்த்துறாங்க மௌத்தாயிட்டாங்க. ரெண்டாவது தரம் வந்தா போய் எங்க இஸ்மாயில் ஊடுன்னு கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவ எல்லாரும் காட்டினாங்க, கல்யாணம் முடிச்சுட்டார் இஸ்மாயில். அப்படியா, சந்தோஷம் தானே. மருமாளை பார்க்க போகிறது. மருமாள் அந்த மகண்டாய் போய் ஊட்ட தட்டினாங்க. வந்த ஒரு பொம்புல, அவக்கு தெரியா மாமனார். கேட்டாங்க எங்க உங்களோட கணவர்? மகனும் கேட்கல. சொன்னா கணவர் வேட்டைக்கு போயிட்டார். அந்த காலத்தை வேட்டையாடி இறைச்சி கொண்டு வந்து வச்சாதான் சாப்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அவள் தருத்திரியத்தை பாடினாள். வாழ்க்கைன்னா மிச்சம் கஷ்டம். எல்லாத்தையும் கேட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட கணவர் வந்தா சொல்லுங்க, இந்த வாசல் படிய மாத்த சொன்னதா சொல்லிரு. ஒரே ஒரு நசியத்தை, உங்களோட கணவர் வந்தா சொல்லுங்க, வாசல் படிய மாத்தும்படி சொன்னதா சொல்லுங்க. சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. மகனை பார்க்க கிடைக்கல, அவ்வளவு தூரம் வந்து. இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டையை முடிச்சிட்டு வாரான். வேட்டையை முடிச்சிட்டு வந்தா அப்ப கொஞ்சாதி செல்றா. அப்படிதான் ஒரு வயசாளி வந்தார். உங்களுக்கு கேட்டார், சலாம் சொன்னார், உங்களுக்கு வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொன்னார். நான் சொன்னேன் கஷ்டத்துல போறோம். அவர் சொன்னார் வாசல் படிய மாத்த சொல்லி. அப்படியா சொன்னாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எந்த வாப்பாது உன்னோட வாழ்க்கையை பத்தி கேட்டதோட நீ கஷ்டத்தை முறையிட்டு இருக்கியே என்ற வாப்பா கிட்ட. அவர் செஞ்ச நசியத் என்ன தெரியுமா? உன்னை தலாக் சொல்ல சொல்லியிருக்கார். வாசல் படிய மாத்த சொன்னது உன்னை தலாக் சொல்ல சொல்லி, என் வாப்பா சொன்னதை நான் மீற மாட்டேன், உன்னை தலாக் சொல்றேன், நீ போய் வான்னு அனுப்பிட்டார். ஒரு வாரத்தை தான். இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு கல்யாணம் முடிக்கிறார். மாத்த சொல்லிட்டாரே வாப்பா. திரும்ப ஒரு கல்யாணம் முடிச்சு இப்ப திரும்ப ஒரு வாழ்க்கை நடக்குது. மிச்ச நாளை புகார்ல வர ஹதீஸ் எல்லாம் மிச்ச நாளை போறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப யா அல்லாஹ் என்ன மகனை பார்க்கணும். எத்தனாவது தடவை இது? மூணாவது தடவை. முதல் தடவை போய் அரு, ரெண்டாவது தடவை போகல மகன் இல்ல, ரெண்டாவது தடவை போகல மகனும் இல்ல, வைஃபும் அவுட். மூணாவது தடவை அல்லாஹ் இந்த மகனை பார்க்கணும்ன்றதோட அல்லாஹ் சொன்னா போங்க. வந்து தேடி பார்த்தா மகன் இல்ல. திரும்ப இந்த அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிச்சான். அவ்வளவு வேற என்ன செய்யறாருன்னு பாப்போம். கதவை தட்டினோர் பொம்புல வெளியே வாரா. வேற பொம்புல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க எங்க இஸ்மாயில்? சொன்னாங்க வேட்டைக்கு போயிட்டார். வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அவ மார்க்கம் உள்ள பொம்புல. உடனே சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போகுது. அப்ப சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட கணவர் வந்தா சலாம் சொன்னதாக சொல்லுங்க, வாசல் படிய நிரந்தரமாக வைத்திருக்கும்படி சொன்னதாக சொல்லு. அவ்வளவுதான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. வேட்டை முடிச்சிட்டு சொல்றா, இப்படிதான் வயசான ஒரு மனுஷன் வந்தாரு, வந்து சலாம் சொன்னாரு, வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டார். நான் சொன்ன நல்லா போகுது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சொன்னார் வாசல் படியை நிரந்தரமா வைத்திருக்கும்படி சொன்னதாக சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அது எந்த வாப்பா, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் சொல்லியிருக்கிறார் உன்னோட நிரந்தரமா வாழும்படி சொல்லியிருக்கிறார். நினையத்துக்குரிய சகோதரர்களே, எதை சொல்ல வாரண்டா, ஒரு பொம்புலதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கம் இல்லாத பெண்ணை மகனை விட்டு ஓரமாக்கினார்.
மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திரும்ப எடுக்கும்படி சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தது ஹாஜர். நல்ல முறையில வளர்த்தாங்க பிள்ளை. ஒரு பொம்புல தான் சமூகத்தில சகோதரர்களே சரியானவர்களை உருவாக்குறது ஒரு பொம்புல. ஒரு சரியான குடும்பத்தை உருவாக்குறது ஒரு பொம்புல தான். ஒரு பொம்புடைய கையில இருக்குது குடும்பத்தை உருவாக்குறது. அந்த குடும்பத்தை சேர்த்து குடும்பத்துடைய கஷ்டம் நஷ்டம் பிரச்சினை அனைத்திலையும் பொறுமையாக இருந்து அந்த குடும்பத்துக்கு மார்க்கத்தை கொடுத்து வளர்க்கக்கூடிய அந்த தகமை அல்லாஹ் பெண்களுடைய கையில தான் கொடுத்திருக்கிறார். இந்த பெண்கள் மாறணும், எங்கட பெண்கள் மாறணும் சொல்றாங்க. அந்த காலத்துல குஜராத்துக்கு உலமாக்கள் போய் செஞ்ச வேலை குஜராத்ல உள்ள பொம்பளையில ஹாபிஸ் ஆகிறது. குஜராத்ல உள்ள பொம்பளையில ஹாபிஸ் ஆக்கினது. அந்த உம்மாமார் மடியில வளரும் பொழுதே பிள்ளையில ஹாபிஸ் ஆக்கினாங்க. மடியில வளரப்பொழுதே பிள்ளையில ஹாபிஸ் ஆக்கினாங்க. அந்த காலத்துல குஜராத் அகமதாபாத் இதுல எல்லாம் இஸ்லாமிய ஹிலாபத் வருமானு எதிர்பார்த்தார். அவ்வளவு பொம்பளையல் குவாலிட்டி, பொம்பளையல் குவாலிட்டி. சமூகத்துடைய பொம்பளையல் கிளீனா இருந்தா மார்க்கத்தோட இருந்தா வளரக்கூடிய ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அழகா வந்துடும், சரியாக வந்துடும். சொல்லுவாங்க இந்தியால மிக முக்கியமான இமாம் தெஹ்லவி ரஹிமஹுல்லாஹ், இவர் எந்த நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்ப்பாரா? இமாம் தெஹ்லவி எந்த நாளும் ரசூலுல்லாஹ் கனவுல காண்ற. ஏண்டா அந்த அந்தஸ்து வேற. இது ரசூலுல்லாஹோட கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கெல்லாம் ஸலவாத்துகள் ஓதி அது வேற ஸ்டைல். அது உம்மா கிட்ட வந்து சொன்னார், அம்மா நான் எந்த நாள் ரசூலுல்லாஹ் கனவுல பாக்குறேன்மா. உம்மா தலையை உசுப்பிட்டு சொன்னா, அது ஒன்றை கட்டித்தனம் இல்ல, அது நான் உனக்கு செஞ்ச வேலை. நீங்க என்ன செஞ்சீங்க? உனக்கு எப்ப எல்லாம் பால் தர தொடங்குவேனோ அப்ப ஆரம்பிப்பே நபி மீது ஸலவாத் சொல்றதுக்கு. அந்த ஸலவாத் ஓதி ஓதி உனக்கு பால் தருவேன். அந்த கிருபைதான் இன்றைக்கு நீ ரசூலுல்லாஹ் பார்க்கிறாய். உன்னை வளர்த்ததே நான் ஸலவாத்துல தான். எப்படி உம்மாமா இருந்திருப்பாங்க அப்ப? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கட லேடிஸ் சைட், எங்கட பெண்கள் சைட், அவங்க எப்பயும் யோசிக்கிறது என்னன்னா, பெண்களுக்குள்ள யோசிக்கிறது நான் அவளை போல வாழணும் இவளை போல வாழணும். ஏன்னா பெண்களுக்கு அல்லாஹ் இயற்கையில பெருமையை கொடுத்திருக்கிறார். இயற்கையிலே அவங்க மத்த பெண்ணை விட நான், அவளை விட நான், அது இயற்கையில், அது பெண்களுடைய குறை அல்ல, அவர்களுடைய பழக்கம். நாங்க தான் மாத்தணும், அவர்களை மார்க்கத்தை கொடுக்கணும். நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், வரலாற்றுல ஒரு பொம்புல 60 வருஷம் குர்ஆனால பேசின பொம்புல இருக்கிறார். அதனை சொல்லத்தான் வந்தனா. 60 வருஷம் எப்படி பொம்புல இருந்திருப்பா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹுடைய உஸ்தாதான் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ். இவர் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார். ஹஜ்ஜ முடிச்சிட்டு மதீனாவுக்கு போறார். மதீனாவை முடிச்சிட்டு இவரு இப்ப திரும்பணும் ஊருக்கு. அப்துல்லா பின் முபாரக் இமாம் புகாரியுடைய உஸ்தாத். அப்ப பாதையில பாக்குறார், ஒரு பொம்புல ஒன்று இருக்கிறார், வயசான பொம்புல. அப்ப பாலைவனத்துல ஒரு பொம்புல இருந்தா உதவி செய்யத்தான போகணும், வயசான பொம்புல. அப்துல்லா முபாரக் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்றாரு. அதுக்கு அந்த பொம்புல சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் அப்படின்றார். இந்த ஓதினாங்களே வாக்கியால சலாம் சொன்னதுக்கு பதில் குர்ஆன் ஆயத்தால. அப்துல்லா முபாரக் யாரு? அப்துல்லா முபாரக் யாரு? இமாம் புகாரில உஸ்தாத். எப்படி பார் அவர் கேட்டாரு, பொண்ணை பார்த்து எங்க போறா இந்த பாலைவனத்துல? அந்த பொம்புல சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா ஆயத் ஓதுறாய். பார்த்தாங்க, இது என்ன இது? நான் அரபால கேட்டேன், ஆயத்து வருது பதில். ஹஜ்ஜ முடிச்சுட்டேன், மஸ்ஜிது ஹராமுக்கு வந்தனா, இப்ப நான் பலஸ்தீனுக்கு போகணும், மஸ்ஜித் அக்ஸா. மூணாவது கேள்வி கேட்டாங்க, எத்தனை நாளை விடத்தை நிக்கிறாய்? சூரா மரியமுடைய ஆயத்து வருது,
ثلاث ليال سويا 3 ராவா நிக்கிறேன். அப்துல்லா முபாரக் கேட்டார், 3 நாள் சாப்பாடு குடிப்பெல்லாம் ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், என் அல்லாஹ் சாப்பாடு தாரான், என் அல்லாஹ் குடிக்க தாரான். எல்லாம் குர்ஆன் ஆயத்து. அப்துல்லா முபாரக் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுப்ப, இப்படி ஒருத்தரை கண்டில்லை, நாங்களும் கண்டிருக்க வகும்புல இல்ல. இப்ப குர்ஆன் ஆயத்து வருகிறது. அப்துல்லா முபாரக் சாப்பாடு வச்சிருந்து கொடுத்தார். சாப்பாடு வச்சிருந்து கொடுத்தார். இந்த பொம்புல ஓதுரா இப்ப நீங்க நோன்பு பிடிங்க, நோன்பு பிடிப்பது உங்களுக்கு சிறந்தது. விளங்கிட்டாங்க. பொம்புல நோன்பு பதில் எல்லாம் அப்படிதான் வருது. கேட்டாங்க அப்துல்லா முபாரக், இப்ப இவ்விடத்துல முதுவடுக்கையும் தண்ணி இல்லையே உனக்கு, எப்படி தொழுதா இவ்விடத்துல? பொம்புலோ பதில் சொல்றா, فَإِن لَّمْ تَجِدُوا مَاءً فَتَيَمَّمُوا صَعِيدًا طَيِّبًا, உங்களுக்கு தண்ணி இல்லாட்டி மண்ணால தயம்மம் செய். இப்ப பொறுக்கேக அப்துல்லா முபாரக், இவரும் பெரிய மகான், கேட்டாரு, நான் பேசுற மாதிரியே நீ பேசாம இருக்க, அரபுல பேசு, நீ நான் பேசுற மாதிரி அரபுல பேச. அதுக்கும் பதில் வருது, ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. உங்களோட வாயிலிருந்து ஒரு சொல் வந்தா ஒன்று ரகீபிட்ட போகும், அத்தீதிட்ட போகும்ல. நான் அதுக்குத்தான் நேர்ல அரபுல பேசுறது இல்ல, குர்ஆனால பேசுறேன். எப்படி பதில்? இப்ப அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் கேட்டாங்க, சரி ஒன்னு நான் பலஸ்தீனை கொண்டு வந்து விடவா? என்ன பதில் சொல்றது? என்ன பலஸ்தீனை கொண்டு விடவா? அதுக்கும் ஆயத், وَمَا تَفْعَلُوا مِنْ خَيْرٍ يَعْلَمُهُ اللَّهُ, நீங்க எதை செய்றீங்களோ அல்லாஹ்க்கு தெரியும், நீங்க ஏன் செய்றீங்க. இப்ப அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்தை உட்கார வச்சாங்க ஏறுறதுக்கு. அந்த பொம்புல ஏறினத்தோட சுப்ஹானல்லதீ ஸخر லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். குர்ஆன் ஆயத். ஏறப்பட அடுத்த ஆயத், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே மூமின்களுக்கு சொல்லுங்க பார்வை கீழ்த்தாத்த சொல்லி. யாருக்கு? அப்துல்லா முபாரக். பார்வை கீழ்த்தாத்து. ஏண்டா அந்த குதிரையில அந்த ஒட்டகத்துல அப்படியே மேல தொட்டில் மாதிரி அடிச்சிருப்பாங்க. இவர் அவ பின்னுக்கு இவர் முன்னுக்கு. ஒட்டகம் போகுது. இப்ப போகல, சும்மா போகலுமா? எவ்வளவு தூரம்? அப்துல்லா முபாரக் என்ன செய்யறாரு, கொஞ்சம் கவிதையில படிச்சுது, அப்படித்தானே பாட்டை போட்டு போகுமே, அது மாதிரி கவிதை. பொம்புல பின்னுக்கு இருந்து சொல்றா, فَقْرَؤُوا مَا تَيَسَّرَ مِنَ الْقُرْآنِ, கவிதையெல்லாம் படிக்காதீங்க, குர்ஆன் ஓதும். குர்ஆன் ஓதும். இப்ப பிரயாணம் போது நீண்ட எழுதுறாங்க உலமாக்கள், எழுதிட்டே போறாங்க அந்த பொம்புல பேசினதெல்லாம். இப்ப போகும்போது சத்தம் போடுவாரா இல்லையா? இப்ப அதுக்கு வேற பயான் வருது பின்னுக்கு இருந்து அடுத்த பயான் வருது, வகுதுல் மின் சௌதிக் இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌதுல் ஹமீர். சத்தத்தை தாழ்த்துங்க, ஆக கெட்ட சத்தம் கழுதையுடைய சத்தம். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அப்படியே போல கேட்டாங்க, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்குதா கேட்டாங்க. உங்களுக்கு கணவன் இருக்குதா? என்ன உலகத்திலே ஆச்சரியமான பொம்புளே, அதுக்கு என்ன பதில் வந்திருக்கும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யா இன் துப்த லகும் தஸூகும். ஈமான் கொண்டவர்களே, சில விடயங்களை பத்தி கேட்காதீங்க, அது வெளியே வந்தா உங்களுக்கு கேடாயிரும். உடனே வாய போத்திட்ட ஆயத்தோதினத்தோட தூரம் போகுது. இப்ப அடுத்த வழியால வாரார் அப்துல்லா முபாரக். எத்தனை புள்ள உங்களுக்கு, எத்தனை புள்ள இருக்குது? பொம்பளை பதில் சொல்றா, وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا.
யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா வல்குர். 3 ஆயத்தை ஓதுறா. என்ன? ஒன்று பிள்ளரிக்குது மூசா, மத்த பிள்ளை யஹ்யா, மத்த பிள்ளை இப்ராஹிம். விளங்கிட்டாங்க? 3 ஆயத் 3 பிள்ளை. பேர் வச்சுக்கிறதும் பாருங்க, அங்கஞ்ச தேட இல்ல. குர்ஆனுக்கு இருந்தே பேசணுமே குர்ஆனால. பலஸ்தீன போய் அடைஞ்சாச்சு. இப்ப அடைஞ்சதோட 3 பிள்ளைகளும் வருது ஓடி. உடனே உம்மா இறங்கி சொன்னா, فَبَعَثُوا أَحَدَكُمْ بِوَرِقِكُمْ هَذِهِ إِلَى الْمَدِينَةِ. பிள்ளைகளை பார்த்து சொன்னா, ஒரு ஆள் அனுப்புங்க, போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும். சூரா கஹ்ஃபுடைய ஆயத். சாப்பாடும் வந்தாச்சு. அப்துல்லா முபாரக் உட்கார்ந்தார் மேசையில. சொன்னா, குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. நல்லா சாப்பிடுங்க. அப்துல்லா முபாரக் சொன்னா, நான் சாப்பிட மாட்டேன். செல்லோன் உம்மா பத்தி வேண்டா. பதில் எத்த சொன்னாலும் பதில் குர்ஆனுக்கு. பிள்ளைகள் சொன்னாங்களாம், எங்கட உம்மா இது 60 வருஷமா இப்படித்தான் பேசுறாவ. எங்கட உம்மா 60 வருஷமா இப்படித்தான் பேசுறா. உடனே அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களாம், ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ. இது அல்லாஹ்வுடைய கொடை. இது அல்லாஹ் நாடினவங்களுக்கு தான் கொடுப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இவங்க தான் எங்கட மூதாதையர்கள். எப்படி வாழ்ந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒன்றை அனுபவிக்கலையா அவங்க? மார்க்கத்துடைய டாப் லெவலுக்கு போனாங்க. குர்ஆனால பேசுறண்டா குர்ஆன் எவ்வளவு பாடம் இருக்கணும். இந்த தொழுகைகளே விளங்கி இருக்குமே, அங்கால போய் இஞ்சால மிஸ் ஆகுறதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுற. பொம்பளைக்கு குர்ஆன் தண்ணி என்றா அப்ப தஃப்சீர் தெரிஞ்சிருக்கணும். அப்ப குர்ஆனே வாழ்ந்திருக்கணும். அந்த கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப நாங்க அடுத்த ஜெனரேஷனையாவது எங்களோட பொம்பளை பிள்ளைகளையாவது ஹாபிஸாக்கி மார்க்கத்தை கொடுத்து மார்க்கமுள்ள பிள்ளைகளாக மாத்தோம். மார்க்கமுள்ள பிள்ளைகளாக மாத்தோம். ஹதீதுகள்ல வருது, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கம் போகாம யாருக்கும் சொர்க்கம் போயல. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தடிய வருவாங்களாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்லப்படுது 70,000 ஹூர் ஈங்களோட. உடனே சொல்லப்படுவோம் எல்லாரும் கீழே பாருங்கன்னு சொல்லி. எல்லாரும் கீழே பார்க்க போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிராத்துல் முஸ்தகீம கடந்து போய்த்துருவாங்க. அதுக்கு இடையில் ஏனென்றா நாங்க ஃபாத்திமாவை பார்க்காம இருக்கத்தான் கீழே பார்க்க சொல்றோம். ஏன் இந்த நிலைமை? மார்க்கத்துடைய டாப் ஃபாத்திமா. ஆனா உலகத்தை ஒன்றும் இல்லை. வேலை செஞ்சு கையெல்லாம் கரை பிடிச்சி ஃபாத்திமா கையெல்லாம் கரை, காசிரிக்கல்ல, சாப்பாடு இல்ல, அல்றது எல்லாம் தான் கணவர் ஃபாத்திமாவுடைய. ஆனா மார்க்கத்துடைய உயர்ந்தவர்களாக இருந்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க எங்கட மனைவி மாற எங்கட பிள்ளைகளை மார்க்கத்தை கொடுப்போம். மார்க்கத்தை கொடுப்போம். அல்லாஹ் உலகத்துல வீணாக்க மாட்டான், சந்தோஷத்தை தருவான். கேளுங்க, எந்த பெண்ணிடம் மார்க்கம் இருக்குதோ எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாள்னு கேளு. அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக வாழும். மார்க்கத்தை பேசணும், மார்க்கத்தை கொடுக்கணும், ஈமான பத்தி பேசணும். வீட்டுல ஃபிரௌனுக்குரிய மனைவிக்கு மார்க்கம் கிடைச்சுச்சென்றா எங்கட பொஞ்சாதி மாதிரி கிடைக்கிறதுக்கு என்ன? ஃபிரௌன்ட பொஞ்சாதி தெரியுமா? தங்க கட்டில படுத்தவள். தங்க கட்டில படுத்தவள் ஃபிரௌனுடைய பொஞ்சாதி. இவனுக்கு அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தான். அப்ப எங்கட பொஞ்சாதி மார் இஸ்லாத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஆக்கல. நாங்க தான் அதுக்கு முன்னுக்காகும். நாங்க தான் எங்கட பெண்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களை யாரோட பழ விடலாம், யாரோட சேர விடலாம், அது புறம் செலவழிப்பாங்க. இன்றைக்கு நாங்க படிச்சோம் குஷுடைய பாடத்துல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு மார்க்கம் கிடைச்சிச்சு, முழு செல்வத்தை செலவழிச்சாங்க. அல்லாஹ்வுக்கா முழு செல்வத்தை. அல்லாஹ் கடைசியா அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு. அல்லாஹ் சொன்னான் கடைசியா சலாம் மட்டுமல்ல அந்த பெண்ணுக்கு, ஹதீஜாவுக்கு
சொர்க்கத்தில கசப் என்ற ஒரு முத்தான மாளிகை கட்டியிருக்கிறேன் ஹதீஜாக்கு. எவ்வளவு மார்க்கத்தை அடைஞ்சிருப்பார். சரி, நாங்க யோசிக்கிறேன் என்னன்னா, எங்களோட பொம்பளையில் மார்க்கத்தை பின்பற்றினா கஷ்டமாயிருமோ, ஒரு ஜாதி இறுக்கமான வாழ்க்கை. மார்க்கம்தான் சுதந்திரமே, மார்க்கம்தான் சுதந்திரமே. என்னோட பிள்ளைகள் மார்க்கமாகும். சிலவங்க யோசிக்கிறாங்க என்ன நல்லா ஒரு நாகரிகமா ஒரு ஜாதியா வாழ்ந்துட்டு பெய்த்திரலாம். அதை மட்டும் யோசிச்சிடாதீங்க. எங்களுக்கு விளங்குது இல்ல, அது எங்களுக்கு அது விளங்குது இல்ல. நாங்க கபூர்ல போய் நிம்மதியா படுக்க மாட்டோம். கபூர்ல போய் நிம்மதியா படுக்கலாம் எங்களுக்கு. ஏன்? அவள் செய்யற ஒவ்வொரு பாவம் வந்துட்டே இருக்கும் கபருக்கு. ஏண்டா எங்கட பொறுப்பு இது. எங்கட மனைவி எங்கட பிள்ளை. ஊரா வீட்டுக்கு எங்களுக்கு பொறுப்பு அல்ல. எனக்கு பொறுப்பு எந்த மனைவி என்ற பிள்ளை. நாங்க கண்ணை பொத்தினத்துக்கு போறோம். எங்கட மகன் மகள் செய்யற ஒவ்வொரு பாவமும் எங்களுக்கு வரும். மறந்துடப்படாது. கபூர்ல நிம்மதியா படுக்கல எங்களுக்கு. அல்லாஹ் அதான் சொல்றா குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்திருங்க. யோசிச்சு பாருங்க, என் மனைவி தொழுறாளா, என் மனைவி நோம்பு பிடிக்காளா, என் மனைவியிடம் என்ன இபாதத் குறவு ஹராத்தை செய்யறாளா, நரகத்தை விட்டு பாதுகாருங்க மனைவிய. நிக்காஹ் மஜ்லிஸ் நடக்கும் தானே. நிக்காஹ் மஜ்லிஸ்ல என்னத்துக்கு சாட்சி 2 பேரை வைக்கிற தெரியுமா? சாட்சி எல்லாம் கல்யாணம் முடிச்சாங்க தானே இருக்கும். பழசி ஞாபகம் வருது. வச்சு நாங்களும் கலசா உடுத்திருப்போம். அங்கள மாமனார் இருப்பார். இஞ்சால சொல்லி தருவாரு. என்ன சொல்லி தருவாரு? கபில் துணி காஹான்னு கைய பிடிச்சி. என்ன அது? எங்களுக்கு சந்தோஷம். கல்யாணம் முடிக்க போறோம், சந்தோஷம் வேற. மாமா தப்புறது தானே. அன்றைக்கு தான் மாமா தப்புற, அதை எழுதுற வேறையா. நான் தப்பிட்டேன். எதை விட்டு? அதுக்கு போறோம். மாமாக்கு கேள்வி கணக்கில்ல பிள்ளைய பத்தி வாப்பாக்கு. இந்த கபில் து சொல்ற எதுக்கு தெரியுமா? இந்த பொம்புளைய சொர்க்கத்துக்கு கூட்டி போற பொறுப்பு என்ற அதுதான் கபில் து. உடம்பு மட்டும் இல்ல அவள் ரஹலாலனை. இந்த பொம்புளைய சொர்க்கத்துக்கு கூட்டி போற எந்த பொறுப்புக்கு தான் கபில் து. கபில் து ஏத்துக்கொள்றீங்களா? ஓ ஏத்துக்கொள்றீங்களா? ஓ 3 தரம் கேட்பறே லெப்ப ஏத்துக்கொள்றீங்களா? ஓ ஓ ஓ 2 சாட்சியா சைன் பண்ணு. இது உடம்ப ஹலாலாக்குறதுக்கு மட்டுமல்ல, பெண்ணுடைய அண்டையிலிருந்து வாப்பாட பொறுப்பு முடிச்சு. அல்லாஹ் வாப்பாட்ட கேட்க மாட்டான். அண்டையிலிருந்து பொறுப்பு நாங்க கைய பிடிச்சிட்டோமா, கபில்த்து சொல்லிட்டோமா, சொருக்க நரகத்துடைய பொறுப்பு என்ன? நாங்க தான் சகோதரர்களே தீன கொடுக்கணும், மார்க்கத்தை கொடுக்கணும். கண்ணை பொத்த முந்தி கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணை பொத்த முந்தி என்ற மனைவிய மார்க்கம் உள்ளவளை ஆக்கிடுவோம். எங்கட பிள்ளைகளை மார்க்கம் உள்ள பிள்ளைகளை ஆக்கிடுவோம். கண்ணை பொத்தினத்துல ஒன்று செய்யல. கபர்ல படுத்துக்குள்ள போனஸ் வந்துட்டு இருக்கு, வந்திருக்கும். அவன் செஞ்ச நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நல்ல பிள்ளை நல்ல கணவன்டா நல்ல மனைவினா துவா கேட்பார். நல்ல பிள்ளை துவா கேட்கும், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ் இந்த வாப்பாக்கு இரக்கம் காட்டி. நல்ல பிள்ளை. மோசமான பிள்ளை விடுவானா? நம்ம கனடால உழைச்சி வச்சாலும் எங்க வாப்பாக்கு மூளையில பானவன். ஏன் இன்னும் கொஞ்சம் உழைச்சிருந்தா இவன் செல்லுவானா இல்லையா? எத்தனை பேர் செல்றத நாங்க தான் கேட்கறோம். நீங்க கேட்கல, சான்ஸ் இல்ல. எங்களுக்கு தான் இது சான்ஸ் இருக்கு. எத்தனை பிள்ளைகள் வாப்பாவுக்கு ஏசுறா. எங்க கொழும்பு 7ல வீடு வாங்கி போட்டியார், 3 வீடு வாப்பா பிள்ளைகள் சேர்ந்து செல்றான். வாப்பா இன்னும் கொஞ்சம் 3 இருந்தா 4 வீடு வாங்கி போட்டிப்பாராம். அதே 3 வீட வாங்கி வச்சாருடா உனக்கு. பெற்றால கடை வாங்கி வச்சிருக்கார் வாப்பா. பாவம், கோடிக்கணக்கு கடை. ஏசுறான் இவன். என்ன ஏசுறான் தெரியுமா? 2 பிள்ளைய பெற்கிற ஒரு கடையை வாங்கி போடுற. 2 பிள்ளைய பெற்றுட்டு ஒரு கடையை வாங்கி போடுற ஏசுறான் இப்ப. அப்ப மார்க்கம் உள்ள பிள்ளை என்ன செய்வான்? என் வாப்பா இதையாவ செஞ்சு வச்சாரே, என் வாப்பாட கபரை பிரகாசமாக்கியா அல்லாஹ் துவா கேட்பானா இல்லையா?
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ பார்த்திருக்கோம். நாங்க எத்தனையோ எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கிறோம். கவலைப்பட்டுட்டு வாருது அந்த பாப்பா, எவ்வளவு பாவம் அந்த வாப்பா, கபருக்கு ஒரு நன்மை போவார் அந்த வாப்பாடு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், இத்தனை கோடியை உழைச்சி வாங்கி கொடுத்து நன்றி இல்லாம கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதால துனியா உழைச்சி வைக்கிறது வேற. அது நான் வானாண்டு சொல்ல இல்ல, மார்க்கத்தோட கொடுங்க. அதெல்லாம் மார்க்கத்தோட கொடுங்க. அதெல்லாம் அல்லாஹ் நாங்க கபர்ல போய் வாழும் பொழுது நிம்மதியான வாழ்க்கையை தருவார். துவா செய்யற பிள்ளைகளை உருவாகும் இன்ஷா அல்லாஹ். அந்த பிள்ளைகள் எங்களுக்கு துவா செய்யும். எனவே சகோதரர்கள், இதுக்கு அடிப்படை எங்களோட பெண்களை மாத்துறது, அவங்களோட தீனை கொடுக்கிறது, மார்க்கத்தை கொடுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா நபியவங்க சொல்றாங்க, பெண்கள் வளைஞ்சாக்கள், ஒரேடியா நிமித்த போல உடைஞ்சிரும். மெது மெதுவா மார்க்கத்தை பேசி ஈமான பேசி நாங்க ஒன்றுதான் கேட்கணும். ஃபிரௌனுடைய மனைவிக்கு மார்க்கம் கிடைச்சி சென்றா உனக்கு மார்க்கத்தை பின்பற்றலா? ஃபிரௌனுடைய மனைவி யார்? இளவரசி. கடைசியா அந்த பொம்பளை யோசிச்சா, நான் இளவரசியா இருந்து சரி வராது, நான் மார்க்கத்தை எடுக்கணும், நான் மௌத்தாகிறாள். அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தார் அந்த பெண்ணுக்கு. துவா கேட்ட அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் எனக்கு ஒரு மாளிகையை கட்டி, அல்லாஹ் மாளிகையை கட்டினான். அது ஒரு சும்மாவும் மௌத்தாகல்ல, ஃபிரௌன் தூக்கி ஒரு கல் எடுத்து தலையில போட்டான் ஆசியாட, அப்படியே ஷஹீதாயிட்டார். எங்கட பொம்பளைக்கு அப்படி ஒரு கஷ்டம் இல்லையே, நான் கஷ்டப்படுத்துறோமா? அந்த கஷ்டம் ஒன்றும் இல்லை. நாங்க எப்படியாவது எங்கட மனைவி மாற, எங்கட பொம்பளை பிள்ளையில மார்க்கத்துக்குள்ள எடுத்தமா, இன்ஷா அல்லாஹ் ஒன்றை ஞாபகம் வைங்க, அடுத்த ஜெனரேஷன் எங்கட மார்க்கமுள்ள ஜெனரேஷனாக மாறிடும். இதுக்கு நாங்க எல்லாம் முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். அதுக்கு என்ன செய்யணும்? பெண்களுக்கு ஒரு மதரசாவை நாங்க ஸ்ரீலங்கா ஸ்டைல உருவாக்கணும். பள்ளிய கட்ட போறாங்க, மாஷா அல்லாஹ். நீங்க எல்லாம் முன்னுக்கு நின்று உதவி செஞ்சு 3 தட்டு அங்கிட்டு, முன்னுக்கு 3 தட்டு. லேடிஸ் என்னோட பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் அவ்வளவு தூரம் போகுது ஓத, இங்க கொண்டாந்து ஓது விக்கணும். இந்த பிள்ளைகளை மார்க்கத்தை படிச்சு கொடுக்கணும். நாங்க அதை பார்க்கணும் கண்ணாட இன்ஷா அல்லாஹ். இதுக்கு நாங்க எல்லாரும் முயற்சியமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.